ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பீரோ, அதாவது மத்திய உளவுத்துறையிலிருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 3717 வேக்கன்சி வந்து இருக்குது. யாரெல்லாம் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம், ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மந்த்லி சேலரி, அப்புறம் எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டெலிஜென்ஸ் பீரோ, அதாவது ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐபின்னு வந்து சொல்லுவாங்க. இதிலிருந்து தான் தற்போது வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேட் 2க்கான வேலைவாய்ப்பு தான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 3717 வேக்கன்சி ஓவரால் இந்தியாவாக அவைலபிளாக இருக்குது. நம்பர் ஆஃப் வேக்கன்சியில் ஜென்ரலுக்கு 1537 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 442 வேக்கன்சி, ஓபிசி 946 வேக்கன்சி, எஸ்சிக்கு 566 வேக்கன்சி, எஸ்டிக்கு 226 வேக்கன்சின்னு மொத்தமாக 3717 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் www.mha.gov.in இந்த வெப்சைட்டில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் எனி டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் போதுமானது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸும் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மந்த்லி சேலரியாக உங்களுக்கு லெவல் 7ல், அதாவது 44,900 ரூபா வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக வந்து இருக்கும். 1,42,400 வரைக்கும் ஹை சேலரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாருக்கெல்லாம் விருப்பமும் தகுதியும் இருக்கோ அவங்க உடனே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 27 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஏஜ் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 10, 2025 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜ் லிமிட்டு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷனும் வந்து இருக்குது. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் நீங்கள் 5 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 5 இயர்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 32 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து ஓபிசியாக இருந்தால் 3 வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 40 வயசு வரைக்கும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து உண்டு. யாருக்கெல்லாம் விருப்பம் தகுதியும் இருக்கோ அவங்க வந்து உடனே வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க, சில டீட்டெயில்ஸு, அது தேவையில்லை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டயர் 1, டயர் 2, டயர் 3ன்னு வந்து இருக்க போகுது. டயர் 1ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷின் வந்து இருக்க போகுது. அது வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 பார்ட்டாக வந்து இருக்குது. ஒரு பார்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 20 கொஷின் 1 மார்க் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 ஹவர் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து இந்த டயர் 1 இருக்க போகுது. கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், ரீசனிங் ஆர் லாஜிக்கல் ஆப்டிடியூட், லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நெகட்டிவ் மார்க் பார்த்திங்கன்னா 4க்கு 1 அப்படின்ற மாதிரி வந்து நெகட்டிவ் மார்க் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விடையை மட்டும் கொடுக்க பாருங்கள். அதுக்கடுத்து டயர் 2ல் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து இருக்குது. 50 மார்க் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 ஹவர் வந்து இருக்க போகுது. இதில் பார்த்திங்கன்னா எஸ்ஐ வந்து 20 மார்க் இருக்க போகுது. இங்கிலீஷ் காம்பன்சேஷன் பார்த்திங்கன்னா 10 மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து லாங் ஆன்சர் டைப் கொஷின் வந்து 2 மார்க்ஸ் ஆஃப் 5 மார்க் ஈச் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக்ஸ், சோசியோ பாலிட்டிக்ஸ் இஷ்யூ இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விருப்பம் தகுதி இருந்தால் நீங்கள் வந்து உடனே வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. டயர் 3யை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ தான் வந்து இருக்க போகுது. 100 மார்க்குக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாகவும் வந்து இருக்குது. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சென்னை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் இந்த இடத்துலலாம் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து நியர்பை பிளேஸ் வந்து எந்த டிஸ்ட்ரிக் வந்து இருக்குது அப்படின்றத பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு முறை வந்து அதை படித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து டயர் 1, டயர் 2, டயர் 3 வந்து இருக்க போகுது. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டயர் 1ல் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து டயர் 2ல், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டயர் 3 வந்து டேரக்ட் இன்டர்வியூ வந்து இருக்கும். அதுக்கடுத்துலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த ப்ராசஸ்லாம் வந்து போயிருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு 5 சிட்டிஸில் வந்து டயர் 1 எக்ஸாம் வந்து நடக்க போகுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க்கும் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் ப்ரொசீஜர் எல்லாம் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா
உங்களுக்கான எக்ஸாம் டேட்ஸ் அதாவது இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் வந்து என்றைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஜூலை 19 வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 10 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஃபீ வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ஆகஸ்ட் 12, 2025 வரைக்கும் நீங்கள் பே பண்ணிக்க முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆகஸ்ட் 10க்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் வந்து அக்செப்டட். நீங்கள் வந்து அது ஜெராக்ஸ் எடுத்து அதை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இப்போ இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ வந்து போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி வந்து கட்டாயம் தேவை. அதுக்கடுத்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அதை அப்ளை பண்ணும்போது டீட்டெயிலாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் 100லேருந்து 200 கேபிக்குள்ளே ஜேபிஜி ஃபார்மேட்டில் வந்து இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் 80லேருந்து 150 கேபிக்குள்ளே இருக்கலாம். வேலிட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளைன்னு தனியாக வந்து டாபிக் சொல்லி நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஒரு முறை மேலோட்டமாக படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் 100 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ப்ராசஸுக்காக வந்து மொத்தமாக வந்து ஆல் கேண்டிடேட்ஸ் வந்து 550 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களை தவிர்த்து ஆண்கள், ஜென்ரல், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், ஓபிசி இவங்க வந்து 650 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஆன்லைன் பேமெண்ட்டும் ஆஃப்லைன் பேமெண்ட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 12 வரைக்கும் நீங்கள் பே பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க இருக்குது. அதில் பெருசாக ஒன்றும் கிடையாது. மறக்காமல் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் குவாலிஃபிகேஷன் தான். 3717 வேக்கன்சி இருக்குது. தமிழ்நாட்டிலும் வந்து வேக்கன்சி இருக்குது. மறக்காமல் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.